உலகத்திலுள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், மகன், மகள், பேரன், பேத்தி அனைவருக்கும் இந்த கிராண்ட் மாதாட்சின் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அந்த காலத்துல குளிர்காலம்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொருத்தரும் போத்திக்கிறதுக்கே இதா இருக்கும். ஏன்னா வெடி வெடி போத்திட்டு அது கால் கடியில அங்கேயும் இங்கேயும் போயிரும். விடிகாத்தால நேரம் குளிரும்போது ஒருத்தர் ஒருத்தர் புடுங்கி 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 போய் போத்துக்குவோம். அப்படியெல்லாம் இருக்கும். அப்ப கீழ எல்லாம் பாய் போட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஜமக்காலம் போட்டு படுக்கிறதுக்கு இதா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவோம், சாக்குல சாக்கு மேல பாய விரிச்சு அதுக்கு மேல படுத்துக்குவோம். அப்புறம் குளிர் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன வெளிய போகாம இருந்துருவோம். அப்புறம் இந்த கோயிலுக்கெல்லாம் நாங்க போவோம். இந்த இந்த விநாயகருக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்திட்டு வர்றதுக்கு கோயிலுக்கு நேரத்துல போகும்போது மார்கழி மாசம் குளிர் பயங்கரமா இருக்கும். ஆனா 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு போய் தண்ணி ஊத்தி விநாயகருக்கு தண்ணி ஊத்திட்டு வருவோம். பக்கத்துலயே விநாயகர் பிள்ளையார் கோயில் இருக்கு. அங்க போய் தண்ணி ஊத்திட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்ப குளிருதான். தண்ணி தண்ணி ஊத்துனாலே சூடா தண்ணி ஊத்துவோம். தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரத்திலே குளிர் வந்துரும். ஊத்த ஊத்த நல்லா இருக்கும். ஊத்தி முடிச்சோனே குளிர் வந்துரும். என்ன பண்றது? கோயிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவசர அவசரமா எல்லாம் துணியெல்லாம் மாத்திட்டு இது அ கெட்டியா இருக்கிறது தான் போட்டுக்குவோம். ஓரளவுக்கு. லேசானதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப குளிர் அடிக்கும். அப்புறம் தலையில கர்ச்சீப் கட்டிக்குவோம். எங்க போனாலும் கர்ச்சீப் தலையில இருக்கும். இந்த குளிர்காலத்துக்கு. அப்பதான் இந்த சளி வந்து காதுக்குள்ள போகாம இருக்கும். அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த சளி காலத்துலயுமே, இந்த குளிர்காலத்திலயுமே மழையும் வரும். எல்லாத்துக்கும் அந்த குளிர்காலத்திலேயே ரொம்பவும் சளி, இருமலு இது மாரித்தான் வரும். முக்காவாசி இந்த அ கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயி வரும். அப்ப இந்த மார்கழி மாசம், கார்த்திகை மாசம், கார்த்திகை, மார்கழி, தை வந்து அப்புறம் மாசி தான் ஆ சிவராத்திரி வரும்போது சிவசிவான்னு குளிர் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. 4 மாசம் நல்லா குளிரா இருக்கும். அப்புறம் சிவராத்திரிக்கு விடிய விடிய முழிச்சு வரும்போது மறுநாள் இருந்து குளிர் இருக்காது அப்படின்னு அந்த காலத்துல அவங்க பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நாள் நாங்க என்ன பண்ணுவோம், குளிருக்கு ஏத்த மாதிரி என்னென்ன இதாகுமோ சாப்பிட்றதுக்கும் சரி ஜில்லுன்னு இல்லாம அப்பப்போ அப்பப்போன்னா காலையில செஞ்சதுதான் மத்தியானம் சாப்பிடுவோம், மத்தியானம் செஞ்சது நைட் சாப்பிடுவோம். அப்படி ஏதாச்சும் ஒண்ணுன்னா காலையில செஞ்சோம்னா ஸ்கூலுக்கு நாங்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் பண்ணிடுவோம். நைட்டுக்கான அம்மா ஏதோ ஒண்ணு சப்பாத்தி கிப்பாத்தி பண்ணுவாங்க. குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி உப்புமா செய்வாங்க. ஆஹ் ஆனா முக்கால்வாசிக்கு டீ எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்து பிரெட் ஒன்று கொடுத்துருவாங்க. காலையில எந்திரிச்சோடனேயே டீ போட்டு கொடுத்துருவாங்க. டீ குடிச்சாலே கொஞ்சம் குளிர் நல்லா இருக்கும். டீ குடிச்சு பிரெட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருமே டீ பிரியர்கள் தான். எல்லாத்துக்குமே டீ போட்டு குடுத்துருவாங்க. அப்பாலாம் ரொம்ப டீ குடிப்பாரு. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா டீ குடிச்சிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி டீ குடிச்சா ஓரளவுக்கு குளிர் நல்லாகும்பாங்க. ஒவ்வொருத்தர் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அ ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, காஃபி, டீ குடிக்காம சுடுதண்ணி இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. சுக்கு காப்பி போட்டு குடிப்பாங்க. ஓ ஏதோ ஒண்ணு காப்பி போட்டு குடுப்பாங்க. வெறும் காப்பி தூள போட்டு, சர்க்கரை போட்டு, கரும்பு சர்க்கரையோ இல்லாட்டி வெல்லமோ அந்த காலத்துல முக்கால்வாசிக்கு வெல்லம் தான். வெல்லம், அ இந்த இது அ காப்பி வில்ல. அத போட்டு தான் எல்லாம் கொதிக்க ஒரு சட்டி நெறைய தண்ணி ஊத்தி அதுல ஒரு வில்லை போட்டு 4 அ வெல்லத்த போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். வர காப்பின்னு அத குடிச்சுக்குவாங்க. குளிர்காலத்துக்கு இது எல்லாமே கொஞ்சம் இதா இருக்கும். அப்போ எங்க அம்மாலாம் ஐஸ்கிரீமோ, வெளியில போய் ஏதாச்சும் ஒண்ணு இது பண்றதுக்கோ எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில ஒரு முக்காவாசிக்கு வெளியில குளிர்லயே நாங்க அனுப்ப மாட்டோம். ஆனா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு 30 நாள் கோயிலுக்கு போவோம். அப்போ அந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துட்டு போம்போது, அந்த குளிரே தெரியாது. அவ்வளவு நல்லா இருக்கும். "அடே சீக்கிரம் நீ எந்திரிச்சியா? நீ எந்திரிக்கியா?" அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் அ கூப்பிடுவோம். அப்பல்லாம் ஃபோன் இல்ல, ஒண்ணும் இல்லையே. "நீ எந்திரிச்சியா? நான் எந்திரிக்கிறதுக்குன்னு." அப்படி இல்ல. போய் கதவ தட்டுனா தான் அவங்க எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு குளிக்குவாங்க. அதனால யாரு முதல்ல எந்திரிச்சு இது பண்றாங்களோ, அவங்க வந்து எல்லாரும் வீட்டு கதவ தட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் குளிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாம் குளிச்சுட்டு, அவங்கவங்க தண்ணி எடுத்துட்டு போவோம். நேரத்திலேயே போனோம்னா,
சாமியை கும்பிட்டு வந்து அப்புறம் எல்லாம் புறப்பட்டு 7 மணிக்குள்ள 6 மணிக்குள்ள எல்லாம் குளிச்சு கோயில்ல போய் தண்ணி ஊத்திட்டு வந்துருவோம். வந்துட்டு அப்புறம் எல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு டிஃபன் எல்லாம் கட்டிட்டு ஸ்கூலுக்கு போவோம். அப்போ ஒரே ஒரு ஜாலி தான். அப்போ கோயிலுக்கு போறதுங்கும் போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட போகும்போது நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் கோலம் போடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கோயில்ல வாசல்ல கோலம் போடுவாங்க. மார்கழி 30 நாள் ஆளுக்கு ஒண்ணு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி காரமடையில அஹ், மார்கழி மாசம் பூஜை நடக்கும். அப்போ கிருஷ்ணர் கோயில்ல இருந்து ரங்கநாதர் கோயில் போய் சுத்தி வந்து அஹ், அப்பந்தான் அந்த பூஜை மரமனை போய் சாமி வர வரைக்கும் ரோடு ஃபுல்லா 30 நாளும் அவங்கவுங்க ஒரு 10 பேர் சேர்ந்தாங்களா ஒரு குழு. அவங்க சேர்ந்தாங்கன்னா பெரிய கோலம் வெடிய வெடிய 3 மணில இருந்து வெடிய வெடிய கோலம் போடுவாங்க. இப்பவும் அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா அப்ப நடந்துச்சு என்னமோ தெரியல. ஆனா இப்போ நல்லா சிறப்பா கொண்டாடுறாங்க. ரோடு பூரா கோலம். அப்புறம் விளக்கு விளக்கு கொண்டு போய் அந்த கோலத்தை நடுவில் வச்சு சுத்தி வர பூவெல்லாம் வச்சு எல்லாம் பண்றாங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படியே கோயிலுக்கு போவோம், தண்ணி ஊத்துவோம், சாமி கும்பிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். விளக்கு வைக்கிறது கூட இல்லை, தண்ணி தான் ஊத்திட்டு வருவோம் முக்காவாசிக்கு. இப்பெல்லாம் நல்ல விளக்கெல்லாம் வச்சு இதெல்லாம் பூஜை எல்லாம் பண்றாங்க. நல்லா சுத்தி வர கோயிலை சுத்தி நல்லா ஒரு ஆஹ், பார்த்தாலே பரவசம் மாதிரி ஒரு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அந்த கோயிலுக்குன்னு போயிட்டு வந்துட்டு அவ்வளவு நல்லா இருக்கும். மனசுக்கே ஒரு திருப்தியா இருக்கும். கோயில் வாசல் மிச்சமா கோயிலுக்கு போறோம்னு நினைச்சாலே நல்லா இருக்கும் மனசுக்கு. அப்படித்தான் எல்லாருமே நாங்கெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாம் போயிட்டு வந்து அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணுவோம் பிள்ளைங்க எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று சாமிக்கு இது பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு தும்பப்பூ கொண்டு வருவாங்க, அருகம்புல் கொண்டு வருவாங்க சாமிக்கு வச்சு தண்ணி ஊத்துறதுக்கு. ஒருத்தர் மஞ்சள் குங்குமம் கொண்டு வருவாங்க, அதை வச்சு விட்டு தண்ணி எல்லாருமே ஊத்திட்டு சாமியை கும்பிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி குளிர்காலத்துல ரொம்பவும் சிரமம் குளிரும் போது. அப்புறம் வீட்டுல எல்லாம் ஏதோ ஒண்ணு செய்யறதுன்னா ரொம்பவும் செஞ்சு வச்சா உடனே அது சாப்பிட்றணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு வந்தாலே அது எல்லாமே ஆறி போயிடும். சூடா சாப்பிட்றதுக்கே முடியாது. இப்ப ஹாட் பாக்ஸ் இருக்குது, அதுல இதுல எல்லாம் போட்டு வச்சிடுறாங்க, சுட சுட சாப்பிட்டுக்கிறாங்க. அப்ப அடுப்பத்தை வச்சு அங்க அந்த அடுப்பெரியிற வரைக்கும் தான் நம்மளுக்கு சூடு. அந்த அடுப்பெல்லாம் அணைச்சிட்டாங்கன்னா அப்புறம் மறுபடியும் அது மறுபடியும் சுட மாட்டாங்க. இப்போ வேணுங்கிறப்ப 12 1 மணிக்கு கூட எந்திரிச்சு 2 தோசை சுட்டு கொடுக்கணும்னா கேஸ் அடுப்பு பற்ற வச்சு 2 தோசை ஊற்றி கொடுக்குறாங்க. குளிருக்கு அப்படி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. குளிருங்கும் போது நம்மளுக்கு என்ன சாப்பிடணும் அப்படிங்கும்போது அப்படியே ஒரு டீ இருந்தா நல்லா இருக்கும், ஒரு காஃபி இருந்தா நல்லா இருக்கும், அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க முக்கால்வாசி. குளிர்னால இது கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் அப்படின்னு. அதே மாதிரி நாங்கெல்லாம் படுத்து தூங்கும் போது ரொம்பவும் இதா இருக்கும். சொட்டரெல்லாம் இல்லை அந்த காலத்துல எல்லாம், சொட்டரே நாங்க வாங்கல, எங்களுக்குள்ள சொட்டர் இல்லை. ஆனா ஊட்டில இருந்து ஒரு அங்கிள் வருவாரு. அவர் வரும்போது ஒரு 2 கம்பளி கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த 2 கம்பளிய போத்திக்கிறதுக்குள்ள அது நாங்க காலை விட்டு கையை விட்டு பிச்சே போட்டோம். அதுல 7 பேர் உட்காந்து படுக்கணும் போது எப்படி போய் இப்ப இது பண்ண முடியும்? அதனால அந்த பெட்ஷீட் தான், ஆளுக்கு ஒரு பெட்ஷீட். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அம்மா, ஆஹ் இது கிழிஞ்ச சேலை அது இது நல்லா நிறைய நல்லா 4 5 மடிச்சு போட்டு அதை தைச்சிருவாங்க. தைச்சு அதை போத்திக்குவோம். அது நல்ல இதாட்டம் நல்ல குப்புன்னு இருக்கும். ஒரு 4 சேலை அப்படியே கிழிஞ்சு போனதெல்லாம் தான் நல்ல சேலையெல்லாம் செய்ய மாட்டோம். கிழிஞ்சு போனது அங்கங்க கிழிஞ்சு போனது ஒன்றும் ஆகாதுங்கும் போது அதை கட் பண்ணி ஓரமெல்லாம் தைச்சி கையில, மிஷின்ல கூட இல்லை, ஊசி நூல்ல தைச்சி அப்புறம் அதை அப்படியே போத்தியும் படுத்துக்குவோம், கீழே விரிச்சும் படுத்துக்குவோம். ஜில்லுன்னு இருந்ததுன்னா சிமெண்ட் தரதான். அந்த காலத்துல வாடகை வீட்டுல எல்லாம் சிமெண்ட் தரையும் இந்த கா காரன்னு தான் சொல்லுவாங்க. கார வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கீழே காரை தான் போட்டிருக்கோம். ஏதோ முக்காவாசிக்கு ப ஒரு 100ல ஒரு 10 15 வீடு சிமெண்ட் போடுவாங்க. ஆனா காரை வீடு தான். ஏன்னா அந்த காரையில தான் நல்லா சாணி போட்டு வலிச்சா நல்லா இருக்கும். அது சூடாவும் நல்லா இருக்கும் காரை. இது ஜில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் தண்ணி பட்டாலும் வலிக்கு விழுந்துருவோம். அதனால
அந்த இதுக்கு தகுந்த அந்த குளிருக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் சேமிப்பா வச்சுக்குவோம். சாக்கு போட்டு அது மேல பாய் போட்டு படுப்போம். இதை தைச்சு வச்சு அம்மா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஒரு 4, 5 வச்சுக்குமா, அதை மடிச்சு வச்சு வெயில காய வச்சு எடுத்து வச்சிருவோம். அதெல்லாம் துவைக்கலாம் மாட்டோம். அப்படியே வெயில்ல காய வச்சு எடுத்து போட்டு கீழே போட்டு படுத்துக்குவோம். ஆளுக்கு ஒரு தலகாணி கண்டிப்பா இருக்கும். அஹ் அப்பதான் நல்ல ஒரு இதா இருக்கும்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டு நல்லா போத்தி படுத்துக்குவாங்க. ஆனா உள்கை சாக்கு இருந்ததுன்னா அது போட்டு படுத்துட்டா நல்லா இருக்கும். குளிர் கொஞ்சம் இல்லாம இருக்கும். தலைக்கு எப்படியும் குள்ளாய் கட்டிக்குவோம். குள்ளாய் கட்டிக்குவோம்னா குள்ளாயெல்லாம் இல்லை. அப்போ வந்து ஏதாச்சும் தம்பி அண்ணன் தம்பியோட லுங்கி எல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா அதை கட் பண்ணி வச்சு தலைக்கு கட்டிக்குவோம் ஒரே மாதிரி. அப்ப குள்ளாயெல்லாம் இருந்துச்சு. நாங்க அதிகமா வாங்கல. எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே இதா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லுங்கியில தான் நான் ஒரு சதுரமான பீஸ் கிழிச்சு முக்கோணமா வச்சு அது தலையில கட்டிக்குவோம். எங்க போனாலும் அதுதான் கட்டிட்டு போவோம் வருவோம். குளிருன்னா இதுதான். வெளியில எங்கேயுமே அதிகமா போக மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். இந்த குளிர்காலத்துல இது ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடணும்னு சூடா சாப்பிடணும்னு தான் நினைப்போம். ஆஹ் அதே மாதிரி காயெல்லாம் வந்து ஜில்னஸா இருக்கிற காயெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லாவே இருக்காது. ரொம்ப குளிருக்கு சில்லுன்னு இருக்கும். முழுங்கினாலே சில்லுன்னு இருக்கும். சாப்பாடே வறட்சி போயிடும். அப்படி இருக்கும். நல்லா சூடா ஆக்கி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். நாங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாயந்தரம் தான் சூடு. காலையில இருந்து சூடு. மற்றபடி சூடா கிடையாது. காலையில சாப்பிட்டு போனோமா அந்த குளிர் இதுக்கு மத்தியானத்துக்குள்ள அது இதாயிடும். சாப்பாடு கொண்டு போனோம்னா டிஃபன்ல ஜில்லுன்னு ஆயிரும். அப்புறம் சாயந்தரம் வந்து ஏதோ ஒன்று சூடா செய்வாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுக்குவோம். குளிருங்கும் போது ஆஹ் ஏ- ம- ஏன்னா இது ஊட்டி குன்னூர் இந்த மாதிரி அதுக்கு அடிவாரமா எங்களை மேட்டுப்பாளையம் இருந்தனால அங்க வந்து குளிர் ஜாஸ்தி. எப்பவுமே குளிரும் ஜாஸ்தி, வெயிலும் ஜாஸ்தி, எல்லாமே மழையும் ஜாஸ்தி. அந்த கிளைமேட் நல்லா இருக்கும். மேட்டுப்பாளைய கிளைமேட்டு எல்லாம் இருந்தவங்களுக்கு தான் அது தெரியும் என்ன இப்படின்னுட்டு. அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் அது மேட்டுப்பாளையம் நல்ல ஒரு எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இதா இருந்தது. அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு என்ன எதை பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்றேன். இந்த இந்த இது எபிசோட்டை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க உங்க வீட்டுல இருக்கிற கிராண்ட்மா மாதிரி நினைச்சிட்டு கேளுங்க. ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லுங்க. என்னத்தை இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.